அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஓரிரு நாட்களாக சாவகச்சேரி வைத்தியசாலையில் காணப்படுகின்ற அசாதாரண நிலை காரணமாகவும் வைத்தியர்கள் மேற்கொண்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாகவும் அவ்வைத்தியசாலையானது ஓர் போர்க்கால சூழ்நிலையில் ஓர் வைத்தியசாலை எவ்வாறு காணப்படுமோ அவ்வாறு ஆள் அரவமற்று வெறிச்சோடி போய் கிடக்கின்றது. அந்த சமயத்தில் அவ்வூர் வாழும் மக்கள் தெரிவித்துள்ளார்கள், இன்று இரவுக்குள், அதாவது சனிக்கிழமை 6ஆம் தேதி இரவுக்குள் வைத்தியசாலையானது வளமைக்கு திரும்பாவிட்டால் தாம் ஏனைன் வீதியை மறைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த காணொளியில் இந்த வைத்தியசாலை தொடர்பான தற்பொழுது நிலவரம் பற்றிய ஒரு பார்வையாகத்தான் அமைய போகின்றது. இந்த காணொளியை பார்க்கின்றவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டிக்கு இது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நான் போடுகிற வீடியோ அனைத்தும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். கடந்த 14ஆம் தேதி டாக்டர் ஆர் அர்ஜுனா அவர்கள் சுகாதார மத்திய அமைச்சால் 25 வைத்தியர்களை கொண்ட சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு வைத்திய அத்தியட்சகராக நியமிக்கப்படுகின்றார். அவ்வாறு நியமிக்கப்பட்டதிலிருந்து அவர் அவ்வைத்தியசாலையில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்துள்ளார். அதாவது கட்டப்பட்டு 14 ஆண்டுகள் திறக்கப்படாமல் இருந்த ஓர் கட்டடத்தை திறந்து அங்கு இதுவரை இயங்காமல் இருந்த ஐசியு, சத்திர சிகிச்சை பிரிவு மற்றும் மெட்டர்னிட்டி வார்டு ஆகியவற்றை இயங்க செய்து, அது மட்டுமின்றி அங்கு நடைபெற்றதாக கூறப்படும் சில ஊழல்களை வெளிக்கொண்டு அது தொடர்பாக 40க்கும் மேற்பட்ட கடிதங்களை மத்திய அமைச்சிற்கு இவர் அனுப்பியுள்ளார். அதையும் தொடர்ந்து அங்கு அனைத்து வைத்தியர்களும் காலை 8 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை பணிபுரிகிறார்களா என்பதையும் இவர் மேற்பார்வை செய்துள்ளார். இவ்வாறான டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய செயற்பாடால் ஆத்திரமடைந்த சக வைத்தியர்கள் வடமாகாண சுகாதார சபை பணிப்பாளரிடம் முறையீடு செய்கிறார்கள். இவருடன் எங்களால் வேலை செய்ய முடியாது உள்ளதாகவும் இவருடைய செயல்பாடு தம்முடைய வேலைக்கு இடையூறாக உள்ளதாகவும் முறைப்பாடு செய்கிறார்கள். இந்த முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்ட வடமாகாண சபை மத்திய சுகாதார அமைச்சுடன் கலந்தாலோசித்து இதற்கு ஒரு விசாரணையை முன்னெடுப்பதற்காக முடிவெடுக்கிறார்கள். அவ்வாறு இவ்விசாரணை முடியும் மட்டும் டாக்டர் ஆர் அர்ஜுனா அவர்கள் பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டு புதிதாக ஒரு வைத்திய அத்தியட்சகரை நியமிப்பதற்காக வடமாகாண சபை பணிப்பாளர் அங்கு செல்கிறார். இவ்வாறு வடமாகாண சபை சுகாதார பணிப்பாளர் அங்கு சென்ற பொழுது டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சுகாதார மத்திய சபையிடமிருந்து தமக்கு எந்தவித அறிவுறுத்தலும் வராமல் தாம் இப்பதவியிலிருந்து விலக முடியாது என்று கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஆத்திரமடைந்த சில வைத்தியர்கள் அங்கு சென்று டாக்டர் அர்ஜுனா அவர்களை தாக்கியுள்ளார்கள். அதே நேரம் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் நடந்தவற்றை விளக்கியும் அங்கு நடந்த மோசடிகள் தொடர்பாக ஒரு காணொளியை பதிவு செய்து சமூக வலைத்தளங்களில் அதை பதிவேற்றம் செய்துள்ளார். அதை பார்த்த மக்கள் டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு சார்பாக வைத்தியசாலை திரண்டு சிறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். அதே சமயம் அனைத்து வைத்தியர்களும் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வெளியேறும் வரை தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட போவதாக கூறி இன்று சனிக்கிழமை பணி புறக்கணிப்பை செய்துள்ளார்கள். இதனை மேற்பார்வை இடுவதற்காக இன்று சனிக்கிழமை எங்களுடைய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்து தான் சுகாதார மத்திய அமைச்சுடனும் வடமாகாண சுகாதார சபையுடனும் கலந்தாலோசித்து ஒரு முடிவு எடுப்பதாக கூறிவிட்டு சென்றுள்ளார். இதே சமயம் அங்கு மக்கள் இன்று சனிக்கிழமை இரவு வைத்தியசாலை வளமைக்கு திரும்பாவிட்டால் ஞாயிற்றுக்கிழமை ஏனைன் வீதியை மறைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவதாக கூறியுள்ளார்கள். ஆகவே நாளை இந்த போராட்டத்தை கைவிட்டு வைத்தியர்கள் பணிக்கு திரும்புவார்களா அல்லது என்ன நடக்கின்றது என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.